சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல ஹான்ஸ் நீமனுக்கும், மேக்னஸ் கார்ல்சனுக்கும் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல நடந்த ஒரு பிளிட்ஸ் கேம் வந்து பார்க்க போறோம். ஸோ இது வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்ல குவார்ட்டர் ஃபைனல்ஸ்ல நடந்திருக்கு. ஸோ இந்த கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேம்ல வந்து நீமன் வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்றாரு. ஸோ கேம் வந்து E4 ஓப்பன் பண்ண உடனே கார்ல்சன் வந்து சிசிலியன் வந்து விளையாடுறாரு. ஸோ இது வந்து பிளிட்ஸன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறது ரொம்ப ரிலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கவனிங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக. ஸோ நைட் C6 பிஷப் B5. ஸோ ரொசலிமோ அட்டாக்னு சொல்லுவாங்க. பான் டு E5. இதே போல் ஒரு பாணியில் நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு கேம் பார்த்துருந்தோம். பட் நைட் C3, பான் D6, பிஷப் C4, பிஷப் டு E7, அதுக்கப்புறம் பான் டு D3 விளையாடுறாரு. ஸோ நைட் F6, H3 கேசல் பண்ணிடுறாரு. கேசல் பண்ணதுக்கப்புறம் நைட் H2. இது ரொம்ப அவசியமாக அப்படின்னா இந்த இடத்துல நைட் H2 விளையாட வேண்டியதில்லை. பெட்டர் வந்து A3ஓ A4ஓ விளையாடலாம். ஏன்னா குயின் சைடில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறது ரொம்ப நிச்சயமான ஒரு மூவ் பிளாக்குக்கு. அப்போது இந்த பிஷப் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு இந்த A3 மூவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் ஒயிட்டோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது. அல்லது நீங்கள் டைரெக்டாக கேசல் கூட பண்ணி விளையாடலாம். ஏன்னா A3 B5 வந்தாலும் கூட பிஷப் B3 போனதுக்கப்புறம் C4 வராது. பட் நைட்டை வச்சு நம்ம பிஷப்பை சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அதனால தான் A3 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் அதுக்கு பதில் கேசல் பண்ணாலும் ஓகே தான். பட் நைட் H2 விளையாடுறாரு. பிஷப் E6, அப்புறம் நைட் G4 வராரு. நைட் டு D4 அண்ட் தென் A4. ஆக்சுவலாக இந்த ரீமனரிங் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஓப்பனிங் விளையாடுறீங்க அப்படின்னா, இந்த நீமன் பண்ண இந்த ரீமனரிங் லேட்டர் பார்ட் ஆஃப் த கேமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நைட் H2 வந்துட்டு G4 போயிட்டு E3 வந்துட்டு இப்படி வரலாம். அதுக்கு நம்ம வேறு மாதிரி ஏதாவது E3 ஸ்கொயருக்கு வரலாமா அப்படின்னு பார்த்தா டேரெக்டாக வர முடியாது. பட் இந்த மாதிரி கொஞ்சம் ரீமனரிங் பண்ணி நீங்கள் விளையாடுற பிளேயராக இருந்தால் இது விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த பொசிஷனில் கேமில் வந்து A4 பார்க்குறோம். இதே நம்ம நைட் E3யும் விளையாடலாம் இங்கே. ஸோ என்ஜினோட பார்வையில் இது பெட்டராக தெரியுது. காரணம் என்னன்னு பார்க்கும்போது லெட்ஸ் சே A6 ஏன்னா B5 வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. ஏதோ ஒரு நைட்டை சென்டரில் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது B5 வந்தோடனே நைட்டை வந்து நைட்டால் வெட்டிட்டு பிஷப் இன்ட்டு F6 ஆனதுக்கப்புறம் பிஷப் வச்சு ரூக் அட்டாக் பண்ணலாம். இந்த இடத்துல பிஷப்பை ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா பிஷப் இன்ட்டு D5க்கு அப்புறம் அந்த நைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இந்த நைட் நீங்கள் பின்னாடி போயிட்டு ரொட்டேட் பண்ணி வந்து நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ண போகிறீங்க. பட் அப்படியே சேலஞ்ச் பண்ண வந்தாலும் பிஷப் F6ல குறுக்க இருக்குது. ஸோ நைட் இன்ட்டு F6 ஆடும்போது G இன்ட்டு F6 அண்ட் தென் பிஷப் H6 ஃபாலோட் பை குயின் G4ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான கிங் சைட் அட்டாக்காக நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆக மொத்தத்தில் நைட் E3 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன். ஸோ A4 அதுக்கப்புறம் A6, அதாவது இந்த நைட் G4 நம்ம சுற்றி வந்ததை இப்படி ஒரு நைட் A3 நைட் D5ன்னு சொல்லி வச்சு நம்மளால் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். பட் இங்கே நீமன் வந்து டேரெக்டாக வெட்டுறாரு. வெட்டினதுக்கப்புறம் நைட் டு D5 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் B5, B5க்கு அப்புறம் A இன்ட்டு B5. இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது பொசிஷனலாக. அதனால தான் கார்ல்சன் வந்து நைட்டில் வெட்டுறாரு. ஏன் வந்து ஐசோலேட்டட் பான் வந்து A5ல வச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தோணும். A இன்ட்டு B5 அடிச்சிங்க அப்படின்னா தென் குயின் ரூக் இன்ட்டு ரூக், அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு ரூக், அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு நைட் இன்ட்டு F6, G இன்ட்டு F6, பிஷப் இன்ட்டு E6. முக்கியமாக நம்ம ஏன் இந்த மூவ் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கீ டிஃபெண்டரை ரிமூவ் பண்ண பார்க்குறோம். அதே போல் இந்த பொசிஷனில் நீங்கள் ஸ்பாட்லேயே தோக்கணும் அப்படின்னா பானால் வெட்டினீங்கன்னா நம்ம வந்து தோற்றுருவோம். காரணம் என்ன அப்படின்னா பிஷப் H6, நீங்கள் இப்போ குயினை அதாவது ஸ்பாட்டில் தோக்கணும் அப்படின்னா F இன்ட்டு E6 விளையாடணும். நைட் இன்ட்டு E6 விளையாடிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ C3 நைட்டை கிக் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் பிஷப் H6 ஃபாலோட் பை குயின் G4ன்னு சொல்லி ஸ்ட்ராங்கான ஒரு கிங் சைட் அட்டாக்கை நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். இதே நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நைட்டில் வெட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் அதுதான் பெஸ்ட் மூவ். அப்போவும் நமக்கு பிஷப் H6 ஃபாலோட் பை குயின் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அட்லீஸ்ட் மேட் வந்து பார்த்திங்கனாக்கா G7ல் நைட் வந்து கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த நைட்டை கிக் பண்ணவும் முடியாது. ஸோ ஆக மொத்தத்தில் A இன்ட்டு B5 வந்து விளையாடுறது கஷ்டம். அதனால தான் வந்து நைட்டில் வெட்டுறாரு. பிஷப் D2, பிஷப் டு G5, பிஷப் A5, குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் வந்து பார்த்திங்கன்னா பேக் ரேங்க்லேயே பின்னாடி போயிடுது B8க்கு. ஸோ கேன்சல் பண்ணிடுறாரு ஃபைனலி. அதுக்கப்புறம் கிங் H8, கிங் H8க்கு அப்புறம் குயின் H5. இந்த பொசிஷனில் நிறைய பேருக்கு F4 விளையாட தோணும். நேச்சுரலான மூவ். விளையாண்டிங்க அப்படின்னா E இன்ட்டு F4, நைட் இன்ட்டு F4, பிஷப் இன்ட்டு F4, ரூக் இன்ட்டு F4, அதுக்கப்புறம் பான் டு D5 டிஸ்கவரியில் மாட்டிப்போம். ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி விளையாட முடியாது. ஸோ குயின் H5, அதுக்கப்புறம் பிஷப் பின்னாடி போயிட்டு பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுது. அதுக்கப்புறம் பிஷப்பை ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ குயின் இன்ட்டு குயின் பிஷப் அடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஃபைனலாக F4 விளையாடுறாரு. ஸோ பொதுவாக இந்த மாதிரி பொசிஷனில் F4, F5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான மூவ். ஸோ அதான் இங்கே வந்து ட்ரை பண்ணுறாரு நீமன். ஸோ F6 என்னன்னா நீங்கள் F5 வந்தீங்கன்னா பிஷப் வந்து ரீட்ரீட் ஸ்கொயர் கிரியேட் பண்ணிவிடுன்னு சொல்கிறதா. பட் அவர் F5 வரல. அதுக்கு போல் டென்ஷனை ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு C-பான் வந்து ஐசோலேட் ஆகுது. ஸோ கிங் H2. இந்த பொசிஷனில் வந்து ஒரு சூப்பரான டாக்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒயிட் டு ப்ளே அண்ட் ஒரு
ஒரு நைஸ் டாக்டிக்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப வின்னிங் டாக்டிக்ஸ் கிடையாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் கிடைக்கும். என்ன அப்படின்னா நைட் இன்டு எஃப்6. நைட் இன்டு எஃப்6 த்ரெட்னிங் மேட். ஸோ பிஷப் அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரூக் இன்டு எஃப்6 ஆடினீங்கன்னு சொன்னால் ரூக் இன்டு எஃப்6 குயின் இன்டு எஃப்6ன்னு சொல்லி கேம் வந்து கண்டினியூ பண்ண முடியும். எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் உங்களுக்கு ஒரு அந்த பிசியும் கிடச்சிரும், அந்த பானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால இது ஒரு நல்ல ஒரு மூவ். பட் கிங் h2 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் டு d6, பான் டு b3, a5, a5க்கு அப்புறம் நைட் c3 ட்ராப் பண்ணுறாரு. ஸோ நைட்டை வந்து மூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா நைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த பொசிஷனில். மேபி இங்கே என்ன பிளான் பண்ணுறதுன்னு தெரியாமல் மேபி அவர் வெயிட் பண்ணலாம், அல்லது ஒரு ட்ரேட் நடந்தால் ஏதாவது பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன்னு தோணுது. நைட் இன்ட்டு c4 ஆனதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீமன் வந்து d இன்ட்டு c4 விளையாடுறாரு. ஏன்னா கவுண்டர் அட்டாக் ஒன்று பார்த்துருக்காரு. ஏன்னா d இன்ட்டு c4 வந்து குயின் வந்து உள்ள இன்ஃபில்ட்ரேஷன் ஆகுது. இதே b இன்ட்டு c4 விளையாடும்போது அந்த மாதிரி வராது. ஆனால் நம்ம வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில வீக்னஸஸ் வந்து நம்மளால் வந்து ஸ்பாட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். குயின் ஆல் த வே பின்னாடி கொண்டு வந்து நம்ம கிங் சைடில் இருந்து குயின் சைடில் அட்டாக்கை கேரி அவுட் பண்ண முடியும். இப்போ d இன்ட்டு c4 விளையாடுறதுல கால்சனோட குயின் வந்து கிங் சைடில் வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் உள்ளே வர பார்க்குது. இப்படி உள்ளே வந்தோடனே நைட் a4 போயிட்டு ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து சி பானில் கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பானை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவரும் ஒரு பானை கலெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் f7 போயிட்டு குயின் அட்டாக் பண்ணோடனே குயின் d1 வந்து குயினை சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போது ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த என் கேமில், ஸோ எல்லாருக்கும் தெரியும் மேக்னஸ் கால்சன் வந்து என் கேம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த பிரச்சனை என்ன, இந்த பொசிஷனில் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பான் தான். அப்படியே இந்த பானை நம்ம வெட்டி ஜெயிச்சிட்டா கூட இந்த ரெண்டுமே கனெக்டட் பாஸ் பான். அப்போ இதுவும் வீக்காக தான் இருக்கும். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது இதை புஷ் பண்ணுறது. பட் மீதி இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து டிஃபென்ஸ் பண்ணி கால்சன் வந்து விளையாடினாரா, இல்லை இவர் அதில் வந்து சக்சீட் ஆனாரான்றதா ரிமைனிங் கேம். ஸோ எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ரூக் எஃப் b8, அதுக்கப்புறம் ரூக் a3, ரூக் c8, அதுக்கப்புறம் நைட் டு b7 ஆடுறாரு. அங்கே வந்து நைட் d6ல் போடுறது தான் ஆப்ஷன். ஸோ ரூக் ab8 இதுதான் வந்து கால்சனோட ஃபஸ்ட்டு மிஸ்டேக். ஏன்னா இந்த ரூக் மூவ் பண்ணதுக்கப்புறம் ஏ பானை பாதுகாப்பு இல்லாமல் விட்டுட்டு வந்துடுறாரு. இது ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா நைட்டை d6ல் போட்டு நம்ம வந்து ஃபோர்க் பண்ணிவிட்டு f7ல் கூடிய பிஷப் அட்டாக் பண்ணுறோம். இப்போ இந்த பானுமே அட்டாக்ல இருக்குது. அவரோட பாயிண்ட் என்னென்னா நீங்கள் a5ல் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து b3ல் வெட்டிடலாம் அப்படின்றது அவரோட ஐடியா. ஆக்சுவலாக அவங்களோட வெட்ட முடியாது. காரணம் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூக் c7 ஆடிடுறாரு. ரூக் c7ல் பேக் ரேங்க் இஷ்யூ கிரியேட் ஆகுது. இதுக்கு பதில் ரூக் f8 வந்து பெட்டர் ஆப்ஷன். ரூக் c7க்கு அப்புறம் ரூக் இன்ட்டு a5 நம்மளால் விளையாட முடியும். பட் அவரால் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த நான் சொன்ன அந்த ஆப்ஷன் வந்து பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. ஆப்வியஸ்லி நாட் ரூக் a7. ஸோ பேக் ரேங்கில் செக்மேட் பண்ணிடலாம். அந்த காரணத்தினால கால்சன் இதை புரிஞ்சுக்கிட்டு பிளண்டர் பண்ணிட்டோன்னு தெரியுது. புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து கிங் g8 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் b5 போட்டு ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. ஸோ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா திரும்ப ரூக் a1 விளையாடுறாரு. இங்கே நீமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான மூவ் இருக்குது. அது ஆக்சுவலாக நான் மார்க்கும் பண்ணிட்டேன். பட் கேமில் வந்து நைட் இன்ட்டு f7 ஆடிடுறாரு. இதுவுமே பெட்டர் பொசிஷன் தான். அவருக்கு கனெக்டட் பாஸ் பான்ஸ் வச்சிருக்காரு, ஆக்டிவான ரூக்ஸ் இருக்குது, வின்னிங் பொசிஷன் கூட சொல்லலாம். பட் அதை விட ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக் a1. ஏன்னா நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப பேக் ரேங்க் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ மேட் இன் 2 அகெயின். நைட் இன்ட்டு f7 விளையாடுறதுனால கிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்து தப்பிக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண வச்சு ஜெயிச்சிடலாம்னு சொல்லி புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரூக் a2, b4, அதுக்கப்புறம் ரூக் b2, ரூக் டு b8 போகிறாரு. ரூக் இன்ட்டு c5. ஸோ இது தேவையில்லாத ஒரு மூவ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ஒரு டாக்டிக்ஸை இங்கே இது பண்ண பார்க்குறாரு. பட் ரூக் d7 வந்து அவர் மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ இது அகெயின் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கிரிட்டிக்கல் மொமெண்ட் ஆஃப் த கேம். என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த பொசிஷனில் வந்து அவர் கிங் e6 விளையாடி பிளண்டர் பண்ணிடுறாரு. இதான் நீங்கள் தமிழ்லையும் பார்த்துருப்பீங்க. பெட்டர் மூவ் வந்து கிங் g6 ஆடணும். ஸோ தட் அந்த g7 பான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்ல இருக்காது. பட் இங்கே அவர் e6ல் வரதுனால அந்த பானை கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ ரூக் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பான் போகிறது பிரச்சனையே கிடையாது. இப்போது கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் வந்து கட் ஆகிடுது. இப்போ இந்த ரூக் இந்த 7th ரேங்கை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு செக்கு கொடுத்தா மேட் ஆகிடும். ஆக்சுவலாக இந்த ஒரு ஸ்கொயர் மட்டும்தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரூக் c6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் b5 போட்டு ரூக் அட்டாக் பண்ண உடனே அந்த ஸ்கொயரையும் பிளாக் பண்ணிடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் மேக்னஸ் வந்து ஆக்சுவலாக மேட் இன் 1 பிளண்டர் பண்ணிடுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரூக் e8 வச்சு செக்மேட் பண்ணிடுறாரு ஹேண்ட்ஸ் நீவன். பட் இதை தொடர்ந்து அவர் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் மீதி இருக்கக்கூடிய 2 ஆட்டத்தை ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா ஆச்சு. ஸோ 2.5 வெர்சஸ் 1.5 அப்படிங்கிற புள்ளி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் செமிஃபைனல்ஸில் போய்ட்டு அதுக்கப்புறம் சாம்பியனாகவும் ஆகிட்டார். பட் இந்த கேம் வந்து கொஞ்சம் நோட்டபிளான ஒரு கேமாக இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா இவர் தோற்றதுக்காக கிடையாது. பட் என் கேமில் அவர் கொஞ்சம் வந்து பெட்டராக பண்ணிருக்கக்கூடிய ஒரு என் கேம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளண்டர் பண்ணுறது கொஞ்சம் நோட்டபிளான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இந்த கேம் நம்ம சேனலில் காமிக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.